இப்போ நீங்க அவங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி வியூஸ் பார்க்குறாங்கன்னு சொல்றீங்க, அந்த மாதிரி தான் இப்போ நீங்க அவங்கள பத்தி பேசி வியூஸ் பார்க்குறீங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துக்கு இந்த யூடியூப்ல வியூஸ் பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா இவங்களை பத்தி இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வியூஸ் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம அப்படி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அதுதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கமாவே இருக்குதா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹிதாயத்து தௌஃபிக் சேனல் இருக்கு. அதுல முக்காவாசிக்கு மேல நம்ம நன்மை ஏவர விஷயங்கள் என்ன, அதாவது குரான் கல்வியை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதாவது தர்ஜுமா கிளாஸ், தஜ்வீத் கிளாஸ், அடுத்து லுகத்துல் அரபியா, அரபு இலக்கணம், இப்படி குரானை எளிய முறையில கத்துக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் அழகான முறையில ஓதுறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்குமான கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதை தவிர பயான் நடந்துகிட்டு இருக்கு. பிளஸ் இந்த மாதிரி தீமையை தடுக்கிற காரியத்தையும் நம்ம பண்ணுவோம். அதுக்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த விஷயத்த நம்ம தனியா ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போதான் இந்த தீமையை தடுக்கிற விஷயத்தை நம்மளால கரெக்டாக பண்ண முடியும். நம்ம இந்த விஷயத்துக்கு, அதாவது நன்மையான காரியங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலை உருவாக்கி இருக்கும். நம்ம வியூஸ்க்காக தான் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த ஹிதாயத்து தௌஃபிக் சேனல் நடக்குது. நம்ம இவ்வளவு பணிகளும் அதுல பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இதுல இருந்து நம்ம 1 பைசா சம்பாதிக்கல. சரிங்களா? நம்ம அடிஷனலா நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய காசை போட்டு தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அதுல ஆலிமார்கள் வேலை பார்க்கறாங்க, பிளஸ் அதுல வந்து எடிட்டருக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்மளுடைய கை காசை போட்டு தான் பண்றோமே தவிர நம்ம இதுல இருந்து நம்ம எதுவும் சம்பாதிச்சுக்கிட்டு இல்லை. பிளஸ் நம்மளுடைய உழைப்பு, முயற்சி எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி வியூஸ்க்காக போடுறவங்க இந்த 2 வருஷமா நான் செலவு பண்ண இவ்வளவு பணத்தையும் போட்டு நான் ஒரு செட்டப் பண்ணி இப்போ இதுல எப்படி வராங்களோ அதே மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் நல்லா ஜிகின்னு கலரா புர்காவை போட்டுக்கிட்டு நல்ல முகம் பூரா மேக்கப் போட்டு நல்ல கையெல்லாம் வளையலும் அதுவும் இதுவும் என்னென்ன பொண்ணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து என் வீடு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு என் பிள்ளைகளை காமிச்சு இப்படி எல்லாத்தையும் நான் காமிச்சு ஆரம்பிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வருஷத்துல நான் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன், எனக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம மார்க்கத்துல என்ன இருக்கோ அதை மற்றவர்களுக்கு எடுத்துட்டு போகணும், அல்லாவுக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான தாவா பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுல என்னன்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிய வந்துச்சு. இப்போ நம்ம அவ்வளோ நல்ல விஷயங்களை ஹிதாயத்து தௌஃபிக் சேனல்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயான் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா மக்களுக்கு ஏன் அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்க்கணும் தோணல அப்படின்ற ஒரு நினைப்பு நம்மளுக்குள்ள வந்துச்சு. ஏன்னா இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க, இவங்க யாராவது வந்துட்டு சின்ன ஷார்ட்ஸ் ஏதாவது போட்டா கூட ரொம்ப இபாதத்துல இருக்க மனுஷங்களுக்கு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுறாங்கன்னா டைவர்ட் ஆகுறாங்க. ஓ இது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்போ ஒரு நல்ல விஷயங்கள் ஏன் உள்ள போக மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் என்னவாகுது, அந்த விஷயத்த உள்ள டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் வெளியே வராம ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவாகுது, இவங்களோட இந்த விளாக், அவங்களுடைய அந்த விளாக், இவங்களுடைய கிச்சன், இவங்களுடைய அந்த ஷாப்பிங், இப்படி என்னென்ன இருக்கோ இது எல்லாமே மேலே வந்து நிற்கும் போது நல்ல விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போன் எடுக்கிறவங்களுக்கு என்ன தோணுன்னா அப்படி இதை பார்க்க உட்காந்துருவாங்க. இப்படி இருக்கிறது அவங்க பண்றதே பாவம், இதை மற்றவர்களையும் இப்படி பாவம் செய்ய தூண்டி அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாவம் அதிகமாகும் அப்படின்னு யோசிச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், இல்ல இப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான், அதாவது தீமையை தடுக்கும் போதுதான் நன்மை என்ன பண்ண முடியும், நம்மளால மற்றவங்களுக்கு கொண்டு போக முடியும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா நன்மை ஏவி தீமையை தடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ நம்ம அந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதனால வியூஸ்க்காக பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி இவங்களை பத்தி பேசிதான் எங்களுக்கு வியூஸ் வரணுங்கிறது இல்ல, நாங்க எப்பவும் என்ன பண்ணிருப்போம், சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்போம் வியூஸ்.